ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து ஜெகன் மெட்டல் மார்ட்ஸ் வந்துருக்குறோம். ஏர் கூலர் வாங்குறதுக்காக கோபியில் இருக்கிற ஜெகன் ஃபர்னிச்சர் அங்கே தான் வாங்க வந்துருக்குறோம். இப்போ தான் நான் பைக்கில் வந்தோம். இப்போ உள்ளே போய் அப்படியே பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். ஜெகன் மெட்டல் மார்ட் இது வழியாக இப்போ உள்ளே போகலாமா? வாங்க உள்ளே போகலாம். சென்சார் எத்தனை, ஆனால் இது மேலே இதாக இருக்குதுடா. சேகர ஒரு சேகர் வந்துக்கிறாரு. இது எப்படி இருக்குது? கூடுதா தோல்லையே இது போடுதுடா பார்த்தாரு. நல்லா இருக்குது. வாஸ்மா மணி அடிக்குது. இதுதான்டா ஒன்று வாங்க வேணும். இது யாரா சொல்கிறது? யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை, எங்கள் அப்பா பாலுக்கு போயிடுச்சாம்மா, வந்தோடனே கேட்டு கூப்பிட்றாங்க. எல்லாமே பயங்கரமாக இருக்குது. யார் இதெல்லாம் நமக்கு ஆகாத. டிவி வேணா பாரு, சும்மா நச்சுன்னு ஒவ்வொன்றும் அப்படியே செமையாக இருக்குது. எவ்வளோ தெரியுமா? 50,000 ரூபா, 49,900 100 தான் கம்மி. அப்படிலாம் மேட்டர் இல்லைடா. ஒரு 5 ரூபாக்குள்ளே பாருங்கள், எங்கேயாவது இந்த லைனில் பாருங்கள் எதாவது இருக்குதுன்னு. இந்த பக்கம் பாரு ஜெகனை அந்த அதில் பாரு சேகர. எவ்வளோ போட்டுருக்குது? ரேட்டே போடலையா? ஐயோ, எடுத்துங்க 31,000. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஆமாண்டா, இது 22. மாதம் எவ்வளோ கட்டுறதுன்னு பார்த்து எடுத்துடலாம்டா. என்ன சொன்னாங்க? எவ்வளோ? அதான் ஒன்று வந்து இது பண்ணுறது, ஒன்று வந்து கழுவுறது, ஒன்று வந்து ட்ரை பண்ணுறது இதுன்னு நினைக்கிறேன். 14,000 தான். இது எடுத்துடலாம் மல்லியில் இந்த மாதிரி. இந்த பக்கம் இதில் எவ்வளோ போட்டுக்குது? 27,700 ரூபா. இது 23,000. இதில் எங்கள் அம்மாவுக்கு யூஸ் பண்ண தெரியணுமே. இதெல்லாம் பட்டன் டைப்பு. அதுதான் நான் சொல்கிறேன். ஃபோன் பண்ணி கேளு. 7,000 ரூபா. ஐயோ ஆண்டா பார்க்குறாங்கடா. ஃபோன் பண்ணி
டோர் டெலிவரி ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க. இது எல்லா பக்கம் அன்றைக்கி நாங்கள் ஃப்ரிட்ஜ் எடுத்தோம் எங்கள் மாமனுக்கு, அது டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அது ஃபுல் பேமெண்ட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வச்சுருக்குறோம். ஓகேவா என்னன்னு தெரியல எங்கள் அம்மாவுக்கு. ஆனால் எங்கள் அம்மா பார்க்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுமா என்னன்னு தெரியல. இதெல்லாம் பட்டனு யூஸ் பண்ணுமா என்னன்னு தெரியல. பார்க்கல, கொட்டேஷன் போட்டு வர போய்க்கிறாங்க. இப்படி தான் இருக்குது. ஸ்கேனர் அந்த இதுலேயே வரும் பாரு. ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ். எத்தனை லிட்ரு? போட்டால் மட்டும்தான் நடக்குது. சேகர் உனக்கு எதாவது தெரியுமாடா? பார்த்து எதாவது சொல்கிறா. என்னடா பண்ணுற? யாரோட உட்காந்து பேசிட்டு இருக்கிற? டேய் நான் ஃபஸ்ட்டு பார்த்துன்னு பயந்துட்டேன். யாரா அது இப்படி இருக்குது? இருக்கிருமாடா, அப்படி இருக்கிறது தானே. இல்லைடா இப்போ பண்ணி தருவாங்களா? பண்ணுவாங்களா? பண்ணுவாங்களான்னு சொல்ல சும்மா உட்காந்து பார்ப்போம். தினேஷ் அவர் கேளு, பண்ணுவீங்களான்னு கேளு. ப்ரோ பண்ணுவீங்களான்னு கேட்க, இது பண்ணுவாங்களான்னு கேளு. டோனி வேறு கப்பு வாங்கிட்டு நிற்கிறாரு. நான் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறியா? அதுபடி இப்படி நான் போய் நிற்கிறேன். எங்க எங்க சுவிட்சா? சும்மா பாருங்க, கடல் மாதிரி இருக்குதுங்க. கடலே தான், அத்தனை ஐட்டம் இருக்குது, எல்லா ஐட்டமும் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு ஆனால் சும்மா ஒரு பில்லு மட்டும் வாங்கிட்டு கிளம்புறோம். ஒன்றும் வாங்கலை, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ வந்து அப்படியே வெளியே நடந்து போயிட்டுருக்குறோம். நீங்கள் சாப்பிட்டு போயிடலாமாடா இல்லை என்ன பண்ணலாம்? தலையாட்டுறானே. ஆனால் சோஃபாலாம் நல்லா இருக்குது. ஆனால் சோஃபா வந்து வீட்டுக்கு போகுமா? சோஃபா இருக்குல்ல இங்கே இங்கே ப்ளூ கலரா? 95,000 ரூபா. 95 ரூபாயா? இதெல்லாம் எவ்வளோ? இந்த பிளாக் கலராக இருக்குதுல்ல? அப்படியே செட்டாக கொடுக்குறதுங்க. ஆமாம், சிட்டிங்கு ப்ளஸ்ஸு அப்படியே இது சேர்ந்து கொடுக்குறதாட்டுது. ஆனால் இன்றைக்கி வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். 19,800 இந்த சோபா. அங்கே பார்த்தேன் தினேஷ், இது எவ்வளோ? 19,650 இந்த சோபா. பச்சை கலர் சோபா 19,650. நாங்கள் வந்து இதில் பார்த்தோம் சோபா. நான் வடிவு கல்யாணத்தில் எடுத்தல 5,000 என்னமோ தான் வந்துச்சு. கோபி மணாலி வந்துச்சு. அவங்க கொடுத்த கிரேவி நல்லா இருக்குது. சிக்கன் கிரேவி தனியாக வாங்கணும். அது இதையும் காட்டி இது செம டேஸ்ட்.
என்ன எது சொல்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி சொல்லணும். ஏன்னா பயங்கர கூட்டமாகவும் கொஞ்சம் பரபரப்பாகவும் இருக்குது. கொஞ்சம் முன்னாடியே சொல்லிங்கன்னா சீக்கிரம் போட்டு தருவாங்க. நம்ம சாப்பிட்டு முடிக்கும்போது வந்துடும். சூப்பராக இருக்காங்க பரோட்டா. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே. ஃபுல் ஸ்பீடு, ஆனால் பார்சல் தான் அதிகம். பண்ணாரியம்மன் மெஸ் இப்போ பயங்கர ஸ்பீடாக போடுறது. கரெக்டாக பெஸ்ட்டு கோபியில் வந்து பெஸ்ட்டு பூர்விகா. இதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற கடை தான். சும்மா செம்ம டேஸ்ட்டு குழம்பு பயங்கரமாக இருக்குது.